நீங்க ஜிம் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு சொல்றத நிறுத்துங்க. ஹிஸ்டரிய நீங்க புரட்டி பார்த்தா கிரேட்டஸ்ட் பிசிக்ஸே வீட்ல இருந்து தான் படிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோல நீங்க வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய சயின்ஸ் பேஸ்ட் செஸ்ட் ஒர்க் அவுட்ட பத்தி தான் பார்க்க போறோம். வீட்ல இருந்தே ஸ்ட்ராங்கான, இம்ப்ரெசிவான, எஸ்தெட்டிக்கான செஸ்ட் எப்படி பில்ட் பண்றதுன்றத தான் ப்ரூவ் பண்ண போறோம். நம்பர் 1 டெபிசிட் புஷ்அப். நார்மல் புஷ்அப்பை விட்டுட்டு இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு நிறைய சயின்ஸ் பேக் ரீசன்ஸ் இருக்கு. லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச்சஸ் மூலமா ஸ்ட்ரெச் மேல ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணும்போது மசில் growth ரிசல்ட் பயங்கரமா மேக்ஸிமைஸ் ஆகுறதுன்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம வீட்ல இருந்து ட்ரெயின் பண்ணும்போது செஸ்ட ப்ராப்பரா ஸ்ட்ரெச் பண்ணி ட்ரெயின் பண்றது ரொம்ப சேலஞ்சிங், முடியறதே இல்ல. நார்மல் புஷ்அப்ல உங்களோட பெக், அதாவது உங்க செஸ்ட் மசிலோட ஸ்ட்ரெச்ச மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த டெபிசிட் புஷ்அப்ல இந்த அட்வான்ஸ் கான்செப்ட் ஜிம்மே இல்லாம எந்த ஃபேன்சியான எக்யூப்மெண்ட்டுமே இல்லாம ஈஸியா வீட்ல இருந்தே உங்களால அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட செஸ்ட் growth வேற லெவல்ல இருக்கும். இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு ரெண்டாவது முக்கியமான சயின்டிபிக் ரீசன் மெக்கானிக்கல் டென்ஷன், மசில் growthோட மிகப்பெரிய பில்லர். இந்த டெபிசிட் புஷ்அப்ல நார்மல் புஷ்அப்பை விட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பெருசு, டைம் அண்டர் டென்ஷனும் பெருசு. சோ பெட்டர் மசில் ஃபைபர் ரெக்ரூட்மெண்ட் ஆகும், மெக்கானிக்கல் டென்ஷன் பீக் ஆகும், உங்களோட செஸ்ட் growth பயங்கரமா இருக்கும். மூணாவது சயின்டிபிக் ரீசன், செஸ்ட வீட்ல இருந்து ட்ரெயின் பண்ணும்போது இன்னொரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் லோடிங் எபிலிட்டி. ட்ரைனிங் க்ளோஸ் டு ஃபெயிலியர் ரொம்ப கஷ்டமான விஷயம். மசில் growth மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு க்ளோஸ் டு ஃபெயிலியர் ட்ரெயின் பண்றது ரொம்ப முக்கியம். அதுவே இந்த ஒர்க் அவுட்ல க்ளோஸ் டு ஃபெயிலியர் எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது உங்க செஸ்ட பில்ட் பண்றதுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த ஒர்க் அவுட்டோட பெனிஃபிட்ஸ பத்தி பேசிட்டே போலாம். நாலாவது ப்ரோக்ரெசிவ் ஃப்ரெண்ட்லி. அஞ்சாவது டீப்பர் கான்ட்ராக்ஷன்னால பெட்டர் மைண்ட் மசில் கரெக்ஷன் இருக்கும். ஆறாவது ஷோல்டர் மொபிலிட்டிக்கு இது ரொம்ப நல்ல மூவ்மெண்ட், உங்க ஷோல்டர் மொபிலிட்டியை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி இதுல எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ நீங்க வீட்ல இருந்து உங்க செஸ்ட பில்ட் பண்ணனும்னா இது உங்களுக்கு கோ டு ஃபவுண்டேஷன் ஒர்க் அவுட்டா இருக்கணும். இப்போ இந்த ஒர்க் அவுட்டோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கலாம். நீங்க புஷ் அப் பண்ணும்போது டீப் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம இதுல எலிவேட் பண்றோம். இனிஷியலா ரொம்ப கீழே போக முடியலன்னா பரவாயில்ல, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு போனா போதும். லேட்டரா மூவ்மெண்ட்டை மாஸ்டர் பண்ணி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, த்ரூ அவுட் தி மூவ்மெண்ட் இப்ப டிப் பண்ணாம ஸ்ட்ரைட்டாவோ இல்ல கொஞ்சம் ஹையா வச்சு பண்ணுங்க. இது உங்க டெக்னிக்க சுப்பீரியரா வச்சுக்கும். ரிசல்ட்ஸ்க்கு டெக்னிக் ரொம்ப முக்கியம். உங்களோட எலிவேஷனுக்கு சேர்ஸ், டம்பிள்ஸ், புக் ஸ்டாக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நீங்க பிகினரா இருந்தா 5 to 10 சென்டிமீட்டர் எலிவேஷன் இருந்தா கூட போதும். எலிவேஷனுக்கு எது யூஸ் பண்ணாலும் சரி, ஆனா அது ஸ்டேபிளா இருக்கணும். ரிசர்ச்சர்ஸ் மசில் growthக்கு 5 to 30 ரெப் ரேஞ்ச்ல ட்ரெயின் பண்றது பெஸ்ட்னு சஜஸ்ட் பண்ணுது. சோ 5 to 30 ரெப் ரேஞ்ச்ல பர் செட்டுக்கு க்ளோஸ் டு ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணா போதும். சப்போஸ் 30 ரெப்ஸ் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா எலிவேட்டட் டெபிசிட் புஷ்அப்க்கு ஸ்விட்ச் ஆயிடுங்க. நீங்க ரொம்பவே பிகினரா இருக்கீங்க, இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு டெபிசிட் புஷ்அப் பண்ண முடியலன்னா நீங்க இன்க்ளைன் புஷ்அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீலிங் புஷ்அப்க்கு ப்ரோக்ரஸ் ஆகி அங்கத்துல இருந்து நார்மல் புஷ்அப்க்கு டிராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈஸியா டெபிசிட் புஷ்அப்க்கு ப்ரோக்ரஸ் ஆயிக்கலாம். இது உங்களுக்கு ப்ரோக்ரஸ் திங்கிங்க கூட கத்து கொடுக்கும். ஸ்ட்ரென்த் இன்க்ரீசஸ் த்ரூ ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் அண்ட் நியூரல் அடாப்டேஷன். எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா உங்களோட நர்வ்ஸ் மோட்டர் யூனிட்ஸ் ரெக்ரூட் பண்ண இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். இவென்ச்சுவலா டெபிசிட் புஷ்அப் உங்களுக்கு இம்பாசிபிளா ஃபீலே ஆகாது. இந்த ஒர்க் அவுட் உங்க மிட் அண்ட் லோவர் செஸ்ட ஸ்டிமுலேட் பண்ணி டார்கெட் பண்ணிடும். செகண்ட், சப்போர்ட்டட் இன்க்ளைன் செஸ்ட் பிரஸ். இப்போ உங்க செஸ்ட எஸ்தெட்டிக்கா இம்ப்ரெசிவா பில்ட் பண்றதுக்கு மிட் அண்ட் லோவர் செஸ்ட் முக்கியமா இல்ல அப்பர் செஸ்ட் முக்கியமா? பரவாயில்ல, டைம் எடுத்து திங்க் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. 5 4 3 2 1. உங்களோட செஸ்ட பயங்கரமா இம்ப்ரெசிவா எஸ்தெட்டிக்கா காட்டுறதுக்கு அப்பர் செஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க அப்பர் செஸ்ட ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணாம உங்க லோவர் செஸ்ட ப்ராப்பரா பில்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இந்த சிச்சுவேஷன்ல உங்க செஸ்டோட விஷுவல் எஸ்தெட்டிக்காவும் இம்ப்ரெசிவாவும் இருக்காது, மேம் பூப்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ட்ரூப்பி சாகியான லுக். உங்க அப்பர் செஸ்ட ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணும் போதுதான் அந்த ஆர்மர் செஸ்ட் லுக் உங்களுக்கு கிடைக்கும். செஸ்ட் பேலன்ஸ்டா ஆகும், எஸ்தெட்டிக்காவும் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். உங்க கிளாவிகுலர் போன் கிட்ட ஹாலோ லுக் ஃபில் பண்ணி செஸ்ட் ஷெல்ஃப்ன்றத உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு உங்களோட அப்பர் செஸ்ட் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வேரியேஷன்ல வீட்ல இருந்தே உங்களோட அப்பர் செஸ்ட எஸ்தெட்டிக்கா பில்ட் பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட்டை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு நிறைய சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு. கன்சிஸ்டன்டா நிறைய எலக்ட்ரோமயோகிராஃபி ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நிறைய பிரessing மூமெண்ட்ஸை விட இன்க்ளைன் ஆங்கிள் பிரessing மூமெண்ட்ஸ் பண்ணும்போது கிளாவிகுலர் ஹெட்டோட இன்வால்வ்மெண்ட்டை அதிகப்படுத்தி உங்க அப்பர் செஸ்ட ப்ராப்பரா டார்கெட் பண்ணி கொடுக்கன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நீங்க பண்ணும்போது வீட்ல இருந்தே அப்பர் செஸ்ட வேற லெவல் எடுத்துட்டு போக முடியும். இப்போ இதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸை பத்தி பார்க்கலாம். உங்க அப்பர் செஸ்ட் டெவலப்மெண்ட்க்கு இன்க்ளைன் ஆங்கிள் கம்ப்ளீட்லி பர்சன் டு பர்சன் மாறுபடும். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. அப்பர் செஸ்ட எந்த ஆங்கிள் பயங்கரமா ஃபீல் பண்ண வைக்குதோன்னு பாருங்க. எந்த ஆங்கிள் செம்மையான பம்ப் கொடுக்குதுன்னு பாருங்க. சோர்னஸ் வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல உங்களோட ஃபிட்னஸ் அட்வைசருக்கோ சூட் ஆகிற டெக்னிக் உங்களுக்கு சூட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரெபிடேஷன் பத்தி பார்க்கலாம். பர் செட்டுக்கு 10 to 15 ரெப்ஸ் வரைக்கும் தாராளமா எடுத்துட்டு போலாம். அதுவே உங்ககிட்ட லைட் வெயிட்ஸ் தான் இருக்குன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு ஃபெயிலியர் வரைக்கும் போறதுக்கு எவ்வளவு ரெப்ஸ் தேவையோ அவ்வளவு ரெப்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மசில் பில்டிங்க்கு பெஸ்ட் ரிசல்ட்க்கு ரெபிடேஷனை எப்படி மாஸ்டர் பண்ணி செட் பண்ணணும்னு தெரியணும்னா நம்ம சேனல்ல மசில் மாஸ்டர் கிளாஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க. மசில் பில்டிங்கோட எல்லா அட்வான்ஸ் கான்செப்ட்ஸையும் அதுல ஈஸியா கன்வீனியன்ட்டா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஒரு பேலன்ஸ் செஸ்ட் பில்ட் பண்றதுக்கு எந்த ஜிம் மெம்பர்ஷிப்போ இல்ல எக்ஸ்பென்சிவ் மெஷின்ஸோ தேவையில்லை. அதுக்கு என்ன தேவையா இருக்குதுன்னா பேசிக் மசில் பிசியாலஜியை புரிஞ்சுக்கினாலே போதும். கரெக்ட் மூவ்மெண்ட்டை கன்சிஸ்டன்டா அப்ளை பண்ண தெரிஞ்சாலே போதும். இந்த ஒர்க் அவுட் ருட்டீன்ல 2 மெயின் பிரின்சிபல்ஸை ஃபோக்கஸ் பண்ணோம். ஒன்னு இன்க்ளைன் பிரessing வேரியேஷன்ஸை யூஸ் பண்ணோம். இது அப்பர் செஸ்ட ப்ராப்பரா ஸ்டிமுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்பர் செஸ்ட் தான் நிறைய பீப்புள் நெக்லெக்ட் பண்ற ஏரியாவே. ஆனா எஸ்தெட்டிக்கான பேலன்ஸ் செஸ்ட் பில்ட் பண்றதுக்கு இது தான் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு டெபிசிட் புஷ்அப்பை யூஸ் பண்ணும். இது மிட் அண்ட் லோவர் செஸ்ட் ஃபைபருக்கு டீப் மெக்கானிக்கல் டென்ஷன் கொடுக்கும். எஸ்பெஷலா அந்த கிரேட்டர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த 2 மூமெண்ட்டையுமே கண்ட்ரோலோட கரெக்ட் டெப்தோட ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடோட நீங்க பண்ணீங்கன்னா ஜிம்மே இல்லாம கூட செஸ்ட் growthக்கு ஸ்ட்ராங் ஸ்டிமுலஸ் கிரியேட் பண்ண முடியும். ரிமெம்பர், மசில் growth நீங்க எங்க ட்ரெயின் பண்றீங்கன்றது டிபெண்ட் பண்றது இல்ல, நீங்க கொடுக்கிற ஸ்டிமுலஸோட குவாலிட்டில தான் டிபெண்ட் ஆகுது. சோ கன்சிஸ்டன்டா ட்ரெயின் பண்ணுங்க, உங்க பாடி கண்டிப்பா அடாப்ட் ஆயே ஆகும். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஜிம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சொந்தம். இதே மாதிரி சயின்ஸ் பேக் ஃபிட்னஸ் வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். until then, peace.